சார் அவருடைய தனிப்பட்ட டிசிஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கிறாருங்க சார். பேசுறா இருந்தாலும் யாராவது வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பேசினாதான் சார் முடிவெடுக்கும். இப்பவே ஸ்பாட்ல அவர் நம்ம எதுவும் கம்பல் பண்ண முடியாதுங்க சார். புரியுதுங்க சார். அதான் நாங்களுமே அதை விஷ் பண்றோங்க சார். நாங்களுமே வந்து அவர் கைவிடணும் நாங்க விஷ் பண்றோம். பட் முடிவு அவர் எடுக்கணும் சார். கொஞ்சம் நீங்க பேசணும். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 10 முத்தூர் என்ற பகுதியில் அடுத்தடுத்து ஒரே இடத்தில் 6 கல்குவாரிகளானது செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு வரை 10 கல்குவாரிகள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 6 கல்குவாரிகள் அடுத்தடுத்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அந்த விதியை விட அதிக அளவிலான கனிம வளங்களை வெட்டி எடுப்பதாக குற்றச்சாட்டான எழுந்து வந்தது. கடந்த 3-4 ஆண்டுகளாக இதே குற்றச்சாட்டுகள் நீடித்து வரக்கூடிய நிலையில் அதிக சப்தம் எழுப்பக்கூடிய வெடிகளை வைத்து இந்த பாறைகளை தகர்ப்பதாகவும், அதே போன்று இந்த வெடி வைக்கக்கூடிய நேரத்தில் அங்கிலிருந்து எழக்கூடிய அந்த புகையானது மிகப்பெரிய அளவில் எழுந்து இங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அதிகமாக பாதிப்பதாகவும், அதே போன்று அதிலிருந்து வரக்கூடிய கற்கள் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளின் மீது படுவதால் சுவர்கள் பாதிப்படைவதாகவும் கூறி முருகானந்தம் என்ற ஒரு விவசாயி தனி ஆளாக இன்று 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் இந்த போராட்டம் இன்றைய தினம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், அதே போன்று கனிமவளத்துறையினர் என அனைத்து துறை அதிகாரிகளும் வந்து நேரடியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் தனது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நீடிக்கும் என்றும், தனக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை தான் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் கூறி அந்த முருகானந்தம் என்ற விவசாயி தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார். அவரிடம் கேட்கலாம், சார், நீங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? எந்த அடிப்படையில் உங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வதா இருக்கிறீங்க? உடல்நிலை எனக்கு ஒரு பாரமாக தெரியல. இங்கே இருக்கிற குவாரி தான் எனக்கு பெரும் பாரமாக இருக்குது. மேற்படி பார்த்தீங்கன்னா குவாரிகள் 3.5 வருஷமாக இயங்கிகிட்ருக்கு. இந்த குவாரிகள் வந்து அதிகமாக வெடி வைக்கிறாங்க. விவசாயம் வந்து பாதிக்குது, நிலத்தடி நீர் பாதிக்குது, கிணற்றுல தண்ணீர் பாதிக்குது அப்படின்ட்டு எல்லாமும் மனுவாக அக்ரி கிரீவன்ஸு அதுபோக மக்கள் குறை தீர்க்கும்னாலும் ஒவ்வொரு நாளும் மனு கொடுத்துட்டேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதெல்லாம் முடித்து நேராக சென்னை போய் இந்த துறை அமைச்சர்கிட்ட நேராக மனு கொடுத்தேன். நான் 15 நாள்லேருந்து 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே அது மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்க சொல்கிறேன்டாங்க. அதை முடித்து நேராக தலைமை செயலாளர்கிட்ட போய் சொன்னேன். தலைமைச் செயலாளர் இதை ஆய்வு பண்ணுறதுக்கு 2 டீம் அனுப்பி அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது 22/7 மனு கொடுத்துட்டு வந்தேன். 15ஆந்தேதி நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. துறை ரீதியாக ஏதாவது கொஞ்சம் லேட் ஆகலாம்னு மறுபடியும் 5 நாள் வெயிட் பண்ணி 21ஆந்தேதியிலிருந்து உண்ணாவிரதம் இருக்கேன். ஆனால் 21ஆந்தேதியிலிருந்து தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலரும் ஆரையும் வந்து பார்த்தாங்க. எங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை, போயிட்டாங்க. அப்புறம் தாசில்தார் வந்தார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3 வருஷமாக உங்களுக்கு மனு கொடுத்தேன், அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. சரி, அது கலெக்டர் வரலும் கொடுத்துட்டேன். கலெக்டரையும் மீறி நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு தான் நான் அது துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துட்டேன். அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் பார்த்தேன், எடுக்கல. அதனால தான் உண்ணாவிரதம் இருந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டத்தை எந்த ஒரு தீர்வுக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க? எப்போ இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிக்கிறதா இருக்கிறீங்க? மெயினாக வந்து இந்த குவாரியை சுற்றி இருக்கும் ஓனருக்கு தான் இந்த குவாரியோட ஓனருக்கு. ஆனால் அந்த குவாரி வந்து கவர்மெண்ட்டோட குவாரி. அந்த குவாரியை சுற்றி இருக்கும் லேண்ட் ஓனருக்கு தான் அந்த குவாரியை லீஸுக்கு எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சுற்றி இருக்க குவாரி இந்த லேண்டு ஓனரும் அவங்க எந்த விவசாயம் பண்ணுறதில்ல. அதை விட்டு போட்டு குவாரி தொழில் மட்டுமே ஒரு இதாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள்லாம் விவசாயம் நம்பியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த குவாரியை சுற்றி இருக்கிற அது பாக்கி ஒரு சில நபர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ஏதோ அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க ஒதுங்கி எந்த பிரச்சனையும் வேண்டான்ட்டு அவங்க இருந்துட்டாங்க.
ஆனால் இங்கே இருக்கிற இன்னும் ஒரு வெளியே சொல்ல முடியாத பல விவசாயிகள் இதே முத்தூர்லேயும் பக்கத்தில் இருக்கிற சங்கராயபுரம் மற்றும் அதுக்கும் எல்லாமே ஒட்டி இருக்கிற கிராமம் வந்து பொட்டையாண்டுபுரம். இதெல்லாமே ரொம்ப தூரத்தில் இல்லை, எல்லாம் ஒரு 500 மீட்ரு 1000 மீட்ரு, அந்த 500 மீட்ரு 1000 மீட்டருக்குள்ளே தான் இந்த எல்லா விவசாயிகளும் இருக்காங்க. இதை வந்து பெருசாக அவங்க வந்து எந்த இதுக்கும் கொண்டு போயும் இது போல் பணம் படைத்த முதலைகள், அதனால் இங்கே இருக்கிற எந்த அரசு அதிகாரியும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. இருந்தாலும் அரசுக்கு உண்டான கோரிக்கைகளை நம்ம வைப்போம், அதை மீறி நடவடிக்கை எடுப்பாங்க. இது சட்ட விதிகள் எவ்வளவோ இருக்குது, அந்த சட்டத்தை பயன்படுத்தி இதை நிறுத்துவோம்னு தான் நான் போராடினேன். முடியாதனால தான் நான் இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கிறேன். கலெக்டர் இதுக்கு மீறி நல்ல ஒரு முடிவு எடுப்பாருங்கிறதுக்காக தான் இந்த உண்ணாவிரதத்துலேயே இருக்குது.